நெல்மணி தோரணை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா ஏன் வீட்ல நெல்மணி தோரணை விக்கிறாங்கன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெல்லுன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், நெல்லுனா அரிசிங்க. நெல்மணி தோரணத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு நம்பப்படுது. அதுவும் இல்லாம நெல்மணி தோரணத்தில் மகாலட்சுமி அம்சம் இருக்குன்னு கூட நம்பப்படுதுங்க. பொதுவாக நெல்மணிக்கு காஸ்மிக் எனர்ஜி அட்ராக்ட் பண்ற பவர் இருக்குங்க. அதனாலதான் கோயில்ல ஒரு கலசத்துல நெல்மணி போட்டு வச்சிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம வீட்டுல வச்சிருந்தா நெகட்டிவ் எனர்ஜி வராதுன்னு நம்பப்படுது. நெல்மணி தோரணம் எங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்மணி தோரணம் கேரளால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. கேரளால ஓணம் செலிப்ரேஷன் நடக்கும்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஓணம் செலிப்ரேஷன் நடக்கும் போது கண்டிப்பா நெல்மணி அங்க இருக்கும். ஏன் அவ்வளவு தூரம் போய்கிட்டு, நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணும் போது கூட சில பேர் வீட்டுல நெல்மணி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமாங்க? நம்ம எல்லாத்துக்கும் நெல் எங்க இருந்து வருது? விவசாயத்துக்கிட்ட இருந்து வருது. பொங்கல் யாருக்காக செலிப்ரேட் பண்றோம்? விவசாயத்துக்கு நன்றி சொல்றதுக்காக செலிப்ரேட் பண்றோம். இதுதாங்க பாயிண்ட். காலகாலமா பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது நெல்மணியும் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா நமக்கு உணவு கொடுக்கிற விவசாயத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி தாங்க இந்த நெல்மணியோட அழகான விஷயம். இன்னொரு யூனிக்கான விஷயம் கூட இருக்குங்க இந்த நெல்மணி தோரணத்துல. நெல்மணி தோரணம் உதரும் போது அந்த நெல்லு குருவி சாப்பிட்டா குருவி எல்லாமே நம்மளுக்கு பிளெஸிங் கொடுக்கும்னு நம்பப்படுதுங்க. நெல்மணி தோரணம் ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த நெல்மணியை உதிர்னாதான் அது ஒரிஜினலுங்க. அது உதிரலைன்னா அது ஃபேக்னு அர்த்தம். இப்போ நம்ம கிட்ட நெல்மணி தோரணமா இருக்கு.